அனைவருக்கும் வணக்கம். நிறைய கோயில்ல விநாயகர் பக்கத்துல யாருக்கும் பார்த்தீங்கன்னா, அரச மரம் இருக்கும். இந்த அரச மரம் ஏன் விநாயகர் பக்கத்துல இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்துல கூடு விட்டு கூடு பாயக்கூடிய விஷயங்கள சித்தர்கள் பண்ணுவாங்க. அப்போ அந்த சித்தர்கள் வந்து அரசர் உடம்புல அரசர் அந்த உயிரை விட்டம்போது, அந்த அரசருடைய உடம்ப அரச மரத்துல கொண்டு வச்சிருக்காங்க அந்த காலத்துல. அத வச்சுட்டு இந்த அரச மரத்து பக்கத்திலேயே யார் இருந்திருக்காருன்னா, விநாயகர் இருந்திருக்காரு. அந்த விநாயகர் பக்கத்துல அரச மரம் இருந்ததுனால, அரசனுடைய உடம்ப வச்சனால தான் இதுக்கு அரச மரமே பேரு. விநாயகர ஏன் முன்னிறுத்தி வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விநாயகருக்கு எப்போதுமே முன் கடவுள். அவரு தான் ஃபர்ஸ்ட் கடவுள். இவர வணங்கிட்டு தான் எல்லா இடத்துலயும் போணும். அப்பன்னா அரசன இந்த மக்கள் எத்தன பேர் இருக்காங்க, அத்தன பேரையும் காப்பாத்துறது யாருதுன்னா, ஒரு நாட்டுல இருக்கக்கூடிய அரசர் தான். அப்ப அரசர காப்பாத்துனது யாருன்னு பார்த்தீங்கன்னா, விநாயகர். கூடு விட்டு கூடு பாயும்போது விநாயகர்ட்ட சொல்லிட்டு போயிருக்காங்க. இதுதான் அரச மரத்தோடைய சில விஷயங்கள். இத மாரி சுத்தி வரும்போது, அரசன் மாரி நம்ம வாழணும், இருக்கணும். அதனால அரச மரத்துல இருக்கக்கூடிய விநாயகர சுத்திட்டு வந்தா, அரசர் போல வாழலான்னு அரச மரத்துக்கு நெறைய விஷயங்கள், தகவல் இருக்கு. அடுத்தடுத்த பதிவில அரச மரத்த சிறப்பையும், விநாயகர் சிறப்பையும் நான் சொல்றேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. நன்றி.